ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த விதை, இந்த ஒரு பழத்தோட விதை இது. இந்த விதையை சாப்பிட்டு, இந்த பழத்தை சாப்பிட்டு இந்த விதையை தூக்கி போட போகிறது இல்லை நான். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். இது எந்த பழத்தோட விதைன்றதை பார்க்கலாம். தொட்டடா இங்கே பாருங்கள். இது என்ன பழம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இது எல்லாருக்குமே ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ரேராக கிடைக்குது இந்த பழம் சென்னையில். இது நாங்கள் என் தம்பி வீட்டுக்கு போனோம். அந்த தம்பி வீட்டிலேருந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இதை சாப்பிட கூட மனசு வராமல் கட் பண்ணி வச்சுன்னு உட்காந்துருக்கேன் பார்த்துக்கணும். இதை சாப்பிட்லாமா? அப்படியே வச்சாலும் கெட்டு போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ளீஸ் சொல்லுங்கள். அக்கா தம்பிக்குள்ளே இருக்கிற பாண்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தம்பியை பார்த்தேன் போயிட்டு. அதனால அவன் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்ததுனால இந்த பழம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதனால தான் இந்த விதையை நான் வளர்த்து இதை அவன் ஞாபகமாக வச்சுக்கலான் இருக்கேன் செடியை. அப்புறம் சொல்லுங்களேன், இந்த பழத்தை சாப்பிட்டா என் தம்பி கஷ்டப்படுவானா, இல்லை பழம் சாப்பிடாம போனால் பழம் கஷ்டப்படுமான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். கமெண்டில் என்ன பழம்னு பார்த்து சொல்லுங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, பாய்.